வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு தொடர்ந்து உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று தென்கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லையும் நுழையுது. இதனால முற்பகல் நேரத்துல மேகமூட்டமும் இரவு நேரத்துல கொஞ்சம் குளிர்ந்த அதாவது இல்லத்துல இல்ல, உள்ளே வீட்டுக்குள்ள இல்ல, வெளியில கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷ நிலையும் இதமான ஒரு வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரத்துல குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை பகல் நேரத்துல அதிகரித்தும் முற்பகல்ல மேகமூட்டத்தையும் கொடுக்கிறது கடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பா தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல. வடகடலோரமும் அதே போலதான். வடகடலோரம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைந்தபட்ச வெப்பம் பதிவாயிருக்கு ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்துல. காரணம், இரவு நேரத்துல குளிர்காற்று, அதாவது உயரடுத்த குளிர்காற்றும் 24 மணி நேரம் உயரடுத்த குளிர்காற்று உள்ளே பயணிக்கும் பொழுது பகல்ல வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மேற்கு மாவட்டங்கள்ல அனலை கொடுக்கிறது. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகியிருக்கு. குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா, இப்போ 41 போனது 40 குறைஞ்சிருக்கு. இப்போ அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டா குறைஞ்சிருக்கு. 106 வரைக்கும் போனிச்சு, 105 106 வரைக்கும் போனிச்சு. ஒரு சில நாள் உயர்ந்திருக்கும், பிறகு குறையும். 40 டிகிரி கரூர் பரமத்தி, 40 டிகிரி 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டா குறைஞ்சிருக்கு. இந்த கோடையில கரூர் பரமத்தி ஈரோடு இதெல்லாமே வழக்கமா, பரமத்தி வேலூர் மற்றும் இதனை ஒட்டியுள்ள அதன் சுற்றுவட்டார பகுதி வழக்கமா எப்பொழுதும் ஏப்ரல் மேல அதிகமா வெப்பம் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வேலூர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உயர தொடங்கும். வேலூர் திருத்தணி உயரும், அப்புறம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி, அப்புறம் அப்படியே மகாராஷ்டிராவிலும் உயரம் கொஞ்சம் கொஞ்சமா. ஏற்கனவே உயர்ந்துதான் இருக்கு. இன்னும் சூரியன் குத்துக்கதிர் அங்கே வரும்பொழுது இன்னும் உயரும். ஜூன் 21 வட இந்திய நிலப்பகுதி முழுவதுமே உயர்ந்து கடுமையான வெப்பம் நிலவும். தென்மேற்கு பருவமழையை தொடக்குவதற்கு சாதகமான குறைந்த அழுத்தம் தரைப்பகுதிகளிலையும் வடக்கு ஒடிசா பகுதிகளிலையும் உருவாகும் பொழுது தெற்கு திசை காற்று வலுவாக வடக்கு நோக்கி பயணிக்கும். இதுதான் இயற்கை. இந்த நிலையில தற்பொழுது நிலவக்கூடிய உயர்ந்த அதிகபட்ச வெப்பம் 104 தான். தஞ்சாவூருக்கு கிழக்கே 100க்கு கீழே தான் இருக்கு. 100 தொடல, இதுவரைக்கும் தொடல, 100க்கு கீழே தான் இருக்கு. நல்லா பாருங்க, அசௌகரியம் ஏற்படுது. ஏன் இந்த அசௌகரியம்? இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட சொல்லியிருப்பாங்க, நீங்க இதை கேட்டிருப்பீங்க. அதாவது அதிக வெப்பமும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துல குளிர்ச்சியா இருக்கு, காலையில மேகமூட்டமா இருக்கு, திடீர்னு உக்கிரமா ஒரு 10 நிமிடம் வெயில் அடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு உடம்பு மாறி மாறி அனுபவிக்கும் போது தாங்குவதில்லை. தொடர்ந்து ஏசில இருந்துட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், திடீர்னு வெளியில இருந்தீங்கன்னா சாதாரண வெப்பம் கூட தாங்காது. புரியுதுங்களா? இதே மாதிரி நம்முடைய உடல் பழகி போன காரணத்தினால அசௌகரியம் ஏற்படும், அவ்வளவுதானே தவிர இன்னும் கடலோரம்னா 100 டிகிரியை தொடவே இல்லை. ஆனால் 100 டிகிரியை தொட்டது போல உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, இரவு நேரத்துல குளிரும், காலை நேரத்துல மேகமூட்டமும், ஒரு மதியம் வரைக்கும் கூட சில இடத்துல நேற்றெல்லாம் ஒரு 11-12 மணி வரைக்கும் கூட மேகமூட்டமாவே இருந்துச்சு. ஒரு மந்தமான வெயிலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மாலையில வெயில் அதிகமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட வானிலை அசௌகரியம் ஏற்படுத்துகிறது. மேற்கு மாவட்டங்கள்ல படிப்படியா ஸ்லைட்டா ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடலோரம் உயரக்கூடிய வெப்பம், கடலோரத்திலிருந்து உள்ளே நுழையக்கூடிய வெப்பம், அது நீராவி மேலே எழுந்தது பிறகு வறண்ட காற்ற போகும்போது படிப்படியா ஸ்லைட்டா ஏறிட்டே இருக்கு. கோயம்புத்தூர் 38 டிகிரி செல்சியஸ், அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தொட்டிருக்கு. 100 டிகிரி கோயம்புத்தூர், அதன் சுற்று வட்டாரம்லாம் 101 அப்படியே இருக்கு. பொள்ளாச்சியில 101 102 103 தாராபுரம், இந்த ஈரோடு எல்லாம் 104 தொட்டிருக்கு. 40 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தி. புரியுங்களா? பாளையங்கோட்டை கோவில்பட்டி இதெல்லாம் 100 101 102 இருக்கு. வட உள் அதே போல வேலூர் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் இதெல்லாமே 102 103 இருக்கு. கடலோரம் குறைவா தான் இருக்கு. ஆனா அசௌகரியம் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, திடீர் குளிர், திடீரென்று மேகமூட்டம், திடீரென்று சுட்டரிக்கும் வெயில், அப்படி வரும்பொழுது நாம உணர்தல் அதிகமாக தெரிகிறது. ரைட். மழை எப்போ, வெயில் எப்போ குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய வெயில் தேர்தல் அன்றோட குறையும். சுத்தமா அப்படியே குளிர் காத்தடிக்காது. கோடையில வெயில் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இப்ப 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது தேர்தல் அன்னைக்கு 39 குறையும் கரூர் பரமத்தில, அதாவது 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டா குறையும். தேர்தல் அன்னைக்கு அடுத்த நாள் 38 குறையும், அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டா குறையும். தேர்தலுக்கு பிறகு 23ஆம் தேதியிலிருந்து நல்லாவே குறைஞ்சிரும். ஒரு சில இடங்கள்ல 100 டிகிரி இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா கோடை ஏப்ரல் மேல 100 டிகிரியோட பதிவாகலன்னா என்ன, நாம நல்லா யோசிச்சு பார்க்கணும்.
சில ஆண்டுகள்லாம் கடுமையான அனல் காற்று, அப்படியே காணல் நீர் எல்லா ஊர்லயுமே தென்பட்டது. அப்படிப்பட்ட வெப்பம் இல்லை. நாம பழசை மறந்து விட்டு இந்த ஆண்டை மட்டும் நாம அனுபவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வெப்பம் இல்லைன்னு நாம பேசுறோம். ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தான் தெரியும். இந்த வருடம் நாம 104 105 போகும்னு சொன்னோம். 106 வரைக்கும் 1 டிகிரி கூட கூடியிருக்கு. ஃபாரன்ஹீட்ல 1 டிகிரி கூட பாருங்க. 38 என்பது 100, 39 என்பது 102, 40 என்பது 104, 41 என்பது 106. புரியுதுங்களா? ஒரு 2 நாள் தான் 41 போனுச்சு. பாதி நாள் எல்லாமே 40 இருந்துச்சு. பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் 40 இல்லை. இது கரூர், பரமத்தி, ஈரோடு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருந்தது. பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் 100 தாண்டி இருந்துச்சு. 100 இருந்துச்சு கோயம்புத்தூர். இன்னும் அந்த 100ங்கிறது இன்னும் அந்த தேர்தல் நாள் 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் தொடரும். அதுக்கு மேல படுத்துரும், வெப்பம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா, வெப்பச்சலன இடிமழை பொழிவு 22ஆம் தேதி தென்கடலோரம் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்க போகுது. 23ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு மாலை இரவிலே ஆங்காங்கே அச்சப்பட வேண்டாம், பாதிக்கும் மழைகள்ல இடிமின்னல் இல்லாத இடிமின்னல் இல்லாத ஒரு மேகமூட்டம் இல்லாத ஒரு மழை வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு மாலை இரவிலே கோடியக்கரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பாக் ஜலசந்தியை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் பகுதி, மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் பகுதிக்கு மழை வாய்ப்பை கொடுக்க போகுது. வரக்கூடிய 23, 24, 25 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரப்பில தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் கொஞ்சமா திடீர்னு எல்லாருக்கும் கொட்டிடாது. ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. புரியுதுங்களா? பொதுவாகவே வானிலையை கணிப்பது என்பது மிக சவால். இப்ப எல்லாம் தென்மேற்கு பருவமழை குறைவா பெய்யும், வெயில் பயங்கரமா இருக்கும் அப்படின்னா உலக வானிலையாளர்களே சொல்லியிருக்காங்க. இவை எல்லாம் கணிப்பு தான். நாம நீண்ட கால வானிலை சொல்லியிருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்க எப்படி தென்மேற்கு பருவமழை பெய்ய போகுதுன்னு. ஆகையினால எல்லாமே கணிப்பு தான். இப்போ பெய்து கொண்டு இப்போ வர எதிர்பார்க்கிற மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே 22ஆம் தேதி ஓரிரு இடங்கள், 23ஆம் தேதி ஒரு சில இடங்கள், அதுலேயும் குறிப்பா தெற்கு டெல்டா, அதாவது கோடியக்கரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடாவை ஒட்டி உள்ள தென்கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதி வானிலை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு 24, 25 இன்னும் கொஞ்சம் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரப்பு கூடும். அப்பயும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி. அடுத்தது 26ஆம் தேதிக்கு மேல கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், வட உள் மாவட்டங்களுக்கும் எல்லா தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் அமையும். இதுல அடிக்கடி கொஞ்சம் கூடுதல் பரப்புல ஒதுக்குதலுடன் தான் ஆங்காங்கே தான் அந்த மழை கொஞ்சம் கூடுதல் பரப்புல எதிர்பார்க்கக்கூடிய இடம் தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள், அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள். பிறகு 28, 29, 30 கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி. அப்புறம் கொஞ்சம் அப்படியே லைட்டா கொஞ்சம் ரொம்ப போராடி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூருக்கு இன்னும் உறுதிப்படுத்த முடியல. இருந்தாலும் வெப்பம் குறையும். தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் குறையும். மழை வானிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒதுக்கி என்பதை உணர்ந்து தேர்தலுக்கு பிறகு வெப்பம் தனியே போகிறது. அது வரைக்கும் இப்ப இருக்கிற வெப்பமும் படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கு. குறையும். 106 இருந்தது 104 குறைஞ்சிருக்கு. கரூர், பரமத்தி அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் அங்கதான் பதிவாயிட்டு இருந்துச்சு. இப்ப அதுவும் 102, 104ங்கிறது 103ஆவும், 102ஆவும், 101ஆவும், 100ஆவும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இடிமழை ஆங்காங்கே ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் என்பதை உங்களுக்கு உறுதியாக பெய்யும் என்ற மனதில் உறுதிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. ஆனால் பெய்யும், ஒதுக்கி பெய்யும். உங்களுக்கு பெய்யலாம் அல்லது அருகில் பெய்யலாம். உங்களுக்கு பெய்து அருகில் ஒதுக்கலாம், அருகில் பெய்து உங்களுக்கு ஒதுக்கலாம். இல்லாத மழை வரப்போகிறது. வெயிலுக்கு பின் வெப்பம் தனியும். இவையெல்லாம் நம்ம அப்படியே நினைத்து கொண்டிருந்தால் வெப்பம் தனிந்திருக்கா என்பதை உணர முடியாது. குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த பல வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாயிருச்சு இந்த தேதியில, நேற்று எப்படி பதிவானுச்சு, இன்னைக்கு எப்படி பதிவானுச்சு, குறைன்னு சொன்னாங்களே, குறைஞ்சிருக்கா இல்லையா? இப்படி குறித்து வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் தான் உண்மை புரிய வரும். இவையெல்லாம் உண்மை புரிந்தால்தான் வானிலையாளர்கள் சொல்வதில் நம்பிக்கை வரும். என்ன, இவையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பதற்கான காரணம் என்னன்னா, அதாவது வானிலையாளர்கள் குற்றம் குறை சுமத்துவது பணியாக மட்டும் இல்லாமல் கோடை மழை ஒதுக்கி பெய்யும்,
அனைவருக்கும் பெய்யும் என்ற மனநிலையுடன் இருந்து குற்றம் குறை சுமத்தி மனவேதனைப்படுத்தக்கூடாது என்பதற்காக இவையெல்லாம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.